ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நைட் எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை தான். அந்த தோசை மேலே வந்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மீல் மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் சிக்கன் மாதிரி கிரேவி பண்ணியிருந்தேன் மதிய லஞ்சுக்கு. அது கொஞ்சம் மீந்துருச்சு. சரி, அதை தோசையில் கறி தோசை போடுவாங்க இல்லையா, அது பார்க்க கறி டேஸ்ட்டு மாதிரியே இருந்தது. சிக்கன் கிரேவி வச்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருந்தது. சரி, ஓகே, அதை வந்து நம்ம தோசையில் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதை வேஸ்ட்டு பண்ணாமல், நமக்கு தான் எதுவுமே வேஸ்ட்டு பண்ணுறது பிடிக்காது இல்லையா, அதனால் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே தோசையில் போட்டு நல்லா சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுதான் நான் பண்ணேன். அதான் நைட்டு எங்கள் வீட்டில் வந்து டின்னர் பார்த்திங்கன்னா. அதை எடுத்து என் பொண்ணுக்கு ஒரு 2 தோசையும் எனக்கு ஒரு தோசையும் ஊற்றி அதை சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றப்போ நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட எடுக்கிறப்போ பிஞ்சு போய்ட்டு என்னமோ நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, அது நல்லாவே வந்துச்சு. நம்ம அந்த மீல் மேக்கர் கிரேவியோடு அந்த தோசையோடு போட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து உண்மைக்கே கறி தோசை மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது சிக்கன் குழம்புக்கு எப்படி கிரேவி பண்ணுவேனோ அதே மாதிரி தான் மீல் மேக்கர் கிரேவியும் வச்சேன். அதனால அந்த டேஸ்ட் கொடுத்ததா என்னங்கிறது தெரியல. ஆனால் டேஸ்ட் உண்மைக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே நாங்கள் கறி தோசை மாதிரி போட்டு சாப்பிட்டோம். தொட்டுக்கிறதுக்கு மதியம் வச்ச சாம்பார் இருந்தது. அதை லைட்டாக சூடு பண்ணி அந்த சாம்பாரை ஊற்றி முதல்ல வந்து இது மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நான் வச்சு சாப்பிட்டேன். இதுவே நல்லா செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது. தோசையோட அந்த மீல் மேக்கர் வச்சு சாப்பிட்றது இருந்தாலும் சரி பரவாயில்ல, கொஞ்சம் சாம்பார் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த சூடு பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரை வந்து ஒரு 2 கரண்டி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருந்தது. வேறு லெவல்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தோசை சாப்பிட்றவங்க கூட 2 தோசை சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தது. நம்ம அந்த மீல் மேக்கரோட தோசை எடுத்து அதை சாம்பாரில் டிப் பண்ணி சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.